என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது கொலோசேயர் 3 அதிகாரம் 24 எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு மனுஷர்களை பிரியப்படுத்தாதிருங்கள் என்பதே. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசேய திருச்சபையாருக்கு எழுதின நிருபத்தில், நீங்கள் உங்களுடைய பழைய சுபாவத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவுக்குள் புதிய மனிதனை தரித்து கொண்டு இருக்கிறீர்கள், பழையவைகளை முற்றிலும் களைந்து போடுங்கள் என்று புத்தி சொல்லுகிறார். கிறிஸ்துவை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பு நம்முடைய பழைய சுபாவங்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டு இருந்தது. அவைகளை நாம் விட்டுவிடும் போதுதான் கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு லகுவாக இருக்கும். அது மட்டுமல்லாது, இன்றைய தியான வசனத்தில் எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று விசுவாசிகளுக்கு அறிவுரை கூறி அவர்களை உற்சாகப்படுத்தி பலப்படுத்துகிறார். நாம் மனிதர்களை பிரியப்படுத்தும்படிக்கு செய்கிற காரியங்கள் ஒருபோதும் தேவனுக்கு பிரியமாய் இருக்காது. நாம் தேவனுக்கு பிரியமானவைகளையே நாம் மனப்பூர்வமாக செய்யும்போது அது கண்டிப்பாக மனிதர்களும் அதை மனதார பாராட்டும்படி செய்வார்கள். ஆகையால் எல்லா காரியங்களிலும் எல்லா விதங்களிலும் மனப்பூர்வமாய் நாம் தேவனாகிய கர்த்தருக்கென்றே செய்வோமாக, செயல்படுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் எதை செய்தாலும் மனப்பூர்வமாக உமக்கென்று, உமது மகிமைக்கென்று, உமக்கு பிரியமானபடி செய்து முடிக்க கிருபை தாரும், பலன் தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.